அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவானது அரசு ஊழியர்கள் 10 அல்லது 20 வருட சேவை காலத்துடன் ஓய்வு பெற்றுக்கொள்ள முடியுமா? அவ்வாறு ஓய்வு பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால், அவர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவுகள் எப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகும்? போன்ற முக்கியமான தகவல்களை கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இவ்வாறு பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையில் தாபன விதிக்கோவையின் பழைய ஏற்பாடுகளின்படி ஒரு அரசு ஊழியர் 55 வயதை அல்லது 60 வயதை பூர்த்தி செய்கின்ற போது முறையாக ஓய்வு பெறக்கூடியதாக இருக்கும். அத்தோடு பொருத்தமான, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மருத்துவ காரணங்களுக்காகவும் உரிய மருத்துவ சான்றிதழ்களை உறுதிப்படுத்தியும் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறக்கூடிய சூழல் காணப்படுகிறது. அதாவது தொடர்ந்து அரசு சேவையில் இணைந்து சேவையாற்றுவதற்கு பொருத்தமான உடல் உள நிலைமைகள் காணப்படாத போது அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறக்கூடியதாக இருக்கும். உண்மையில் 20 வருடம் 10 வருடம் முதல்ல நாங்கள் 20 வருட காலத்தை எடுத்துக்கொள்வோம். உண்மையிலே அரசு ஊழியர்கள் 20 வருடத்தில் ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதாவது 1988ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க சுற்றுநிரூப ஏற்பாடுகளின்படி, அதாவது இந்த சுற்றுநிரூபத்தின் மூலமாக தாபன விதிக்கோவையில் திருத்தங்கள் செய்யப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஒரு அரசு ஊழியர் 20 வருட சேவை காலத்துடன் ஓய்வு பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் அவருக்குரிய ஓய்வூதிய கொடுப்பனவுகளானவை 55 வயதை பூர்த்தியாகின்ற போது அல்லது 60, அதாவது 55 வயதை பூர்த்தியாகின்ற போது மாத்திரமே அவருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவுகள் கிடைக்கப்பெறும். ஆனால் பெண் அரசு ஊழியர்கள் சிலருக்கு, அதாவது ஆசிரியர்களாக கடமையாற்றக்கூடிய பெண் ஆசிரியர்கள் மற்றும் தாதிகள், போலீஸ் திணைக்களத்தைச் சேர்ந்த பெண் போலீசார் ஆகியோருக்கு 20 வருட சேவை காலத்துடன் ஓய்வு பெறுகின்ற போது அவர்கள் ஓய்வு பெற்ற திகதியிலிருந்தே ஓய்வூதிய கொடுப்பனவுகள் ஆரம்பமாகும். அது விசேடமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. அதாவது 20 வருடத்தை பூர்த்தியாக்கிய ஆசிரியைகள் மற்றும் தாதிகள், போலீஸ் திணைக்களத்தைச் சேர்ந்த பெண் போலீஸ் அதிகாரிகள் ஆகியோர் 20 வருட சேவை காலத்துடன் ஓய்வு பெறுகின்ற போது ஓய்வு பெற்ற திகதியிலிருந்து அவர்களுக்கு பென்ஷன் கொடுப்பனவுகள் ஆரம்பமாகும். அத்தோடு பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், 10 வருட காலம், உண்மையில் 10 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்தும் ஓய்வு பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 55 வயதை பூர்த்தியாக்குகின்ற போதே அவர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவுகள் ஆரம்பமாகுவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், குறைந்தது 30 வருட காலம் சேவையாற்றுகின்ற போதே முழு பென்ஷன் அளவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இடைப்பட்ட காலத்தில், அதாவது பொருத்தமான பிற தொழில்களுக்கு செல்லக்கூடியதாக அல்லது வெளிநாடுகளில் வசிப்பதற்கு செல்லுகின்ற, அதாவது விசேடமாக தனியார் துறையில் ஏதாவது உயர் பதவிகள் கிடைக்கின்ற போது, இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அரச ஊழியர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் 10 வருடம் அல்லது 20 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்துவிட்டு அந்த பிற தொழில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இவ்வாறான இந்த 10 வருட 20 வருட ஓய்வில் செல்கின்ற போது, குறிப்பாக 55 வயதை அடைகின்ற போதே ஓய்வூதியம் கிடைக்கப் பெறுவது, அல்லது நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அரசுக்கு செலுத்த வேண்டி இருக்கின்ற ஏதாவது கழிப்பனவுகள் இருந்தால் அவற்றை செலுத்துவது மிக அவசியமானது. மேலும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள், இவ்வாறான விடயங்களும் கவனத்தில் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு 20 வருடங்களில் ஒருவர் ஓய்வு பெறுவதற்கு விரும்புகின்ற போது, அது சம்பந்தமாக எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் போது அவருக்குரிய அந்த கோவைக்குரிய ஏற்பாடுகள் அந்த அரசு திணைக்களத்தினால் செய்யப்பட்டு 55 வயதை அடைகின்ற போதே பென்ஷன் திணைக்களத்துக்கு அந்த கோவையானது மாற்றம் செய்யப்படும். அதுவரை உங்களுடைய நிறுவனத்திலேயே உங்களுடைய தனிப்பட்ட கோவைகள் காணப்படும். மேலும்
20 வருடங்களில் பென்ஷன் ஒன்றுக்கு விண்ணப்பித்து ஏற்பாடுகளை செய்துவிட்டு பிற துறைகளில் இருக்கின்ற போது, எதிர்பாராத விதமாக மரணிக்கின்ற போது, அ அந்த பென்ஷன் தொகையானது உடனடி அந்த மரணித்த திகதியிலிருந்து தங்கி வாழ்வோருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் 5 வருட ஓ சேவையில் சேர்ந்து 5 வருடங்களுக்கு முன்னதாகவே மரணிக்கின்ற அரசு ஊழியர்களுக்கும் கூட சில சலுகைகள் தங்கி வாழ்வோருக்கு சில சலுகைகள் காணப்படுகிறது. இவ்வாறான சலுகைகள், வாய்ப்புகள் தொடர்பாக நீங்கள் தொடர்புடைய சுற்று நிரூபங்கள் மற்றும் தாபன விதிக்கோவையை நன்றாக வாசித்து அதில் காணப்படுகின்ற ஏற்பாடுகளை தெளிவு பெற்றிருப்பது அவசியமாகும். ஒவ்வொரு அரசு ஊழியரும் இந்த ஓய்வூதியம் சம்பந்தமான விடயங்களை நன்றாக அறிந்திருப்பது அவசியமாகிறது. தனியார் துறையில் இருக்கக்கூடிய சிறப்பான பல தொழில் வாய்ப்புகளையும் இழந்து நாங்கள் அவற்றை அர்ப்பணிப்பு செய்தே இந்த அரச ஊழியத்துக்கு அரச ஊழியர்களாக சேர்ந்திருக்கின்றோம். அதில் விசேடமான அம்சம் இந்த பென்ஷன். எனவே இந்த பென்ஷனில் இருக்கக்கூடிய நலன்கள், நாங்கள் எப்போது பென்ஷன் பெறலாம், கொடுப்பனவு எப்பொழுதிலிருந்து கிடைக்கும், கொடுப்பனவு எவ்வாறு கணிக்கப்படுகிறது என்பது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து வருகின்ற வீடியோக்களில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.